ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி தான் வைக்க போகிறோம். ரொம்ப நாளாக சமையல் வீடியோ எதுவுமே போடல. சரி இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஐடியாவில் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த தட்டில் வேஸ்ட்டு எல்லாமே இந்த பல்லாரி எல்லாம் தோல் உரிச்சி மிளகாய் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பொருள் தக்காளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடணும். பக்கத்தில் கடை இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பையன் வாங்கிட்டு வந்தான், சொல்லியிருந்தான் வாங்கிட்டு வந்திருப்பான். அவ்வளோதான் நமக்கு மூளை. அப்பப்போ எதாவது தேடியே தான் வேலை செய்து பாருங்கள். இங்கே வந்து புதினாலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் புதினா வந்து முன்னாடி அடிக்கடி தொட்டியில் வச்சு வளர்ப்பேன், அழகாக வரும். இப்போ கொஞ்ச நாளாக என்னன்னே தெரியல, வரவே மாட்டேக்கு. அதனால் இப்போ இந்த புதினா தலை வந்து ரொம்ப புதுசாக அழகாக இருக்குது, தண்டெல்லாம் நல்லா திக்காக இருக்குது. அதனால் இந்த புதினாவை கொஞ்சம் உருத்தி எடுத்து வச்சுருக்கேன். நுனியில் மட்டும் ஒரு 2 இலை இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வந்து தண்ணியில் போட்டு வச்சா வந்துடும் அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம வைக்கிறது வரவே மாட்டேக்கா, அதனால் எதுக்காக வரல அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது அந்த மாதிரி வச்சாங்க. சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்தளவுக்கு கொஞ்சம் புதினா இருக்குது. இதை நம்ம கவரில் போட்டு ஒரு பக்கம் ஃப்ரிட்ஜில் எடுத்தால் அடுத்த நாள் ஆகிவிடும். அப்புறம் இங்கே கொஞ்சம் மல்லியில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுக்கணும், அதுக்காக எடுத்து வச்சுக்க. இதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்க. இனிமேல் வந்து தண்ணியில் போட்டு அலசி தேவையான இடத்துல எடுத்து வச்சிடணும். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப இலையும் வாங்கிட்டு வந்துட்டா பையன். பிரியாணிக்கு ரொம்ப இலை போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள், நல்ல மணமாக இருக்குமா, அதனால் அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. மல்லித்தூள் வந்து வீட்டில் சுத்தமாக இல்லை. அப்போ பிரியாணிக்கு வந்து மல்லித்தூள் போடணும். இன்றைக்கி வந்து மசாலா எல்லாமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வீட்டில் கொஞ்சம் மல்லி இருந்தது, அதை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறிட்டு இதை வந்து மிக்ஸியில் பொடி பண்ணணும். அதுக்கப்புறமா பிரியாணி மசாலாவும் நம்ம வீட்டில் சுத்தமாக காலி ஆகிட்டு இருக்கிறத வச்சு அப்படி இப்படிமா சமாளிச்சிட்ருக்கோம். சரி இன்றைக்கி கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மசாலா எல்லாமே இது கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இது சரியான அளவு இல்லை, இருந்தாலும் இதை இருக்கிறத போட்டு வறுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதை கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து நாட்டுக்கோழி, இது நம்ம வளர்த்தது தான். இதை வந்து இன்றைக்கி தோலெல்லாம் உரிச்சிட்டு கடையில் போய் கொத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து அதெல்லாம் கொத்தி எடுத்துக்கிட மாட்டோம். முன்னாடி வந்து கோழி எல்லாமே க்ளீன் பண்ணி கொத்தி எடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து கை சுத்தமாக பலமே இல்லையா, அதனால் இதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே தெம்பு நமக்கு இப்போ இல்லை. அதனால் கொத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பக்கத்தில் வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்க, அந்த அரிசி தான். பிரியாணி அரிசி வீட்டில் இல்லை, அதனால் சரி இதையும் ஊற வச்சுட்டேன். இது 1 கிலோ கணக்குக்கு இருக்கும் இந்த அரிசி. இது இறைச்சி வந்து 1 கிலோவும் ஒரு 150 கிராமும் கூடுதல் இருக்குது, அதனால் போட்டு வேக வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எருவை பார்த்திங்கன்னா இதில் வந்து இதை பொடி பண்ணணும், அதுக்கப்புறமா அதையும் பொடி பண்ணணும். மற்றபடி வத்தல் தூள் வந்து இருக்குது, ஏற்கனவே பொடிச்சிட்டு வச்சுருக்கேன். இனிமேல் இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு, இதுதான் பெரிய வேலை பிரியாணி வைக்கிறதுல. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு வதக்க ஆரம்பிச்சிடுவீங்க, டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். எல்லா பொருளும் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் அப்பப்போ ரெடி பண்ணணும் அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய வேலையாக தெரியும். சரி நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இனிமேல் வெங்காயம் தக்காளி எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம ஒரு பக்கம் நீட்டாக எடுத்து வச்சிட்டோன்னு வைக்கலாம். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் முடிக்கலாம். இன்றைக்கி ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை வீட்டில். மகா வந்து இன்றைக்கி ஹாஸ்டல்லேருந்து வந்துடுவா, கிறிஸ்மஸ் லீவ் விடுவாங்களே, அதனால் இன்றைக்கி வந்துடுவா. இப்போ சின்ன மகளுக்கும் ஸ்கூலில் வந்து எக்ஸாம் இன்றைக்கி கூட முடியும். அப்புறம் எல்லாருமே வீட்டில் தான். சரி இன்றைக்கி வந்து நம்ம கறி எடுத்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். அப்படி இல்லைன்னா நேற்று ரெடி பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லோரும் ஒன்று போல் இருக்கும்போது நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா தானே கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும், அதனால தான். இப்போ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்க்குறேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை, அதனால் ஒத்தைக்கே ஒரு கையில் வந்து ஃபோனு இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா இப்போ வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி தாளிக்கக்குள்ளே மசாலா ஐட்டங்கள் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெங்காயம் எல்லாமே அள்ளி போட்டுட போகிறேன். எண்ணெய் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் வதங்கி கடைசியில் நெய்யும் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml அளவுக்கு விடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் முதலே எண்ணெய் நிறைய விடாண்டாம் அப்படின்ட்டு நார்மலாக தான் விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. மல்லி இலை புதினா இலை எல்லாம் போட்டாச்சு. ஓரளவுக்கு வதங்கிட்டு நான் எதுக்காக இந்த சட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம பிரியாணி வைக்கக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் உயரமாக இருக்குமா, அதில் வந்து இப்படி வதக்கும்போது கையை தூக்கி பிடிச்சி வதக்கும்போது கை வலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாருமே இல்லை பார்த்திங்களா ஹெல்ப்புக்கு, அதனால தான் நான் வந்து இதில் வச்சுட்டு எல்லாமே வதக்கினதுக்கு அப்புறமா
அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வறுத்து வச்சுருந்த மல்லி, அதுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாமே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப நைஸாக பொடி பண்ணல, கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்குது. இருந்தாலும் போதும், இது வந்து நமக்கு இந்த பிரியாணிக்கு சேர்க்குறதுனால ரொம்ப நைஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு, மிளகாய் தூள் வந்து ஒரு மீடியமான ஸ்பூனுக்கு தான் ஒரு 3 ஸ்பூன் வரும். ஆனால் நான் வச்சுருக்கிறது வந்து பெரிய ஸ்பூன், அதனால வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து விட போகிறேன். அதுக்கப்புறமா இந்த கரம் மசாலா வந்து திரித்து வச்சோம் பாருங்க, இது வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்து விட போகிறேன். நான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துருந்தேன் இல்லையா, குக்கரில் வந்து அந்த கறியை வந்து வேக வச்சுட்டேன். ஏன்னா நாட்டுக்கோழி கறி வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் குக்கரில் வந்து கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வத்தல் தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அது நல்லா ஒரு 5 6 விசில் வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கிட்டா எலும்பை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துடணும். தயிர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், தயிர் வாங்கிட்டு வரையில. எனக்கும் கடைக்கு போக முடியாது, ஒரு மாதிரி இருந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இன்னும் பார்த்திங்களா கிச்சனில் கசகசன்னு இருந்து, அதனால் நானும் கடைக்கு போகலை. அதனால் சரி தயிர் வேண்டாம், இருக்கிறத வச்சு பார்த்துடலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். குக்கரில் வந்து கறி நல்லா வெந்து போயிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் இதில் நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே விட்டு நல்லா கொதிக்க விட்டு இன்னுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம். இந்த மசாலா எல்லாமே அது கூட சேர்ந்து வந்துடுமா, அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியும் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சேர்த்துட்டு உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பெரிய வேலை வந்திருக்கு. என்னது மீன்? ஆமாம், அம்மா மீனை தேடி சின்ன மீன் போகும். நீ ஏன் எழுது மக்கா, ஏ எழுது. ஏ எழுதிட்டியா? சூப்பர், வெரி குட். என்ன எத்தனை ஏ மக்கா எழுதிருக்கா? ஏ. அப்புறம் பி எழுது. செம்மையல்லையோ குச்சி. இதை அழிச்சிட்டு எழுதுவோமா? தண்ணி வச்சு அழிப்போம். ஏ பிள்ளை ஏ போட்டிருக்கு, வெரி குட். கைத்தட்டுங்க எல்லாரும், கைத்தட்டுங்க, கைத்தட்டு கைத்தட்டு. வெரி குட். அப்படியே வந்து பிரியாணி வெந்துட்டுருக்கா ஒரு பக்கத்தில், இவனை வச்சுட்டு வேறு அதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியலை. ஃபோனே வந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். ஃபோனை கையில் எடுத்ததுமே எனக்கு ஃபோனு தாங்க தாங்க அப்படின்னா, ஆனால் இது அவனுக்கு தெரியாமல் நான் வந்து ஃபோனை வச்சு எடுத்தேன். அழகாக எழுதி வச்சுருக்கான் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெருசாகவே எழுதியிருக்கான். அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக எழுதுனான். நான் வந்து பெரிய பி போட்டு கொடுத்தா அவன் ஓபிக்கு எடுத்தாலும் வரும் பாருங்க, அந்த பியை வந்து எழுதி எழுதி வச்சுருவான். ஓபி ஓபி அப்படின்னு சொல்லுவான். ஏபிசிடி எல்லாமே ஓரளவுக்கு புரியுது, ஆனால் அதை வந்து தெளிவாக சொல்லிவிட மாட்டான். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தமிழ் வந்து எந்த அளவுக்கு தெரியுதோ அதை விட இங்கிலீஷ் வந்து அதிகமாகவே தெரியுது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு. இப்போ வந்து இந்த கார்ட்டூன் எல்லாமே பார்க்குறாங்க பாருங்கள், அது எல்லாமே ஃபுல்லாக அந்த இங்கிலீஷு பாட்டு அது தானே வருது. ஏபிசிடிக்கு எல்லாமே பாட்டு வந்துட்டுல, அதை பார்த்தே அதிகமாக இதெல்லாமே பழகிறியாங்க. அதனால் என்னை வந்து இந்த ஒரு ஸ்லேட்டை எடுத்து வச்சுட்டு இருக்க விட மாட்டான். அம்மா ஏம்மா, அதுக்கப்புறமா இதை எழுதி கொடுத்தா ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி வச்சு அழிச்சு கொண்டு வாங்க அப்படிம்மா. சிங்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு அழிச்சு தாங்க அப்படின்ட்டு கையை காட்டிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அதை வந்து அழிச்சு கொடுக்கணும். இது வேலை எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா குச்சி வந்து கீழே போட்டுட்டு அம்மா போட்டாவ அப்பா போட்டாவ அப்படி எல்லாமே சொல்லி என்னத்தையாவது ஒன்று யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பான். அவன் பாசம் எனக்கு மட்டும்தான் புரியுது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் புரிய மாட்டேக்கு. இப்போ வந்து இந்த வேலைக்கு நடுவில் இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருந்து பாருங்கள். அடுப்பில் வந்து வீடியோ எடுக்கவே முடியலை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். எப்போவுமே நார்மலாக வைக்கக்கூடியதானே, ஓரளவுக்கு பிரியாணிக்குள்ளே வேலையெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இனிமேல் வந்து அந்த
மீடியமில் அப்படி வச்சுட்டு நம்ம பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அடுப்பு பக்கத்தில் போகலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி டைமில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். எல்லோரும் ஒன்றா வீட்டில் இருந்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா தங்கச்சி வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்றதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா 5-6 நாளாகவே கொஞ்சம் உடம்புக்கு முடியலை. அதனால் சாப்பாடு இங்கேருந்து தான் நான் கொடுத்து விட்டுட்டுருக்கேன். எனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது அவள் வீட்டில் இருந்து எனக்கு சாப்பாடு வந்துட்டுருந்து. அவளுக்கு முடியாத டைமில் நான் இங்கேருந்து கொடுத்துட வேண்டியது இருக்குது. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கடைசியில் வந்து இந்த சாப்பாடு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு வைக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அதனால் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு மதியத்துக்கோ நைட்டுக்கோ எல்லாமே போதும். இதில் வந்து ஒரு தயிர் பச்சடி மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வந்துட்டு சரி அப்படின்ட்டு போதும் அப்படின்ட்டு வீடியோவை கட் பண்ணிவிட்டு ஃபோன் பேசிவிட்டு அப்படியே டைம் வந்து போயிட்டு இனிமேல் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டியதா. கிச்சன் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் சமையல் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.